அடுத்தடுத்து எவ்வளவோ பிரச்சனைகள் நடந்து ஓஞ்சு முடிஞ்சாலும், இந்த த்ரிஷா பிரச்சனை மட்டும் இன்னும் வந்து பார்த்தோன்னா, ஓயிற பாடு இல்ல. ஏன்னா, த்ரிஷா இப்ப மறுபடியும் அக்கப்போர் ஒண்ணு பண்ணியிருக்காங்க. அதுதான் சோஷியல் மீடியா முழுக்க மறுபடியும் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. அத பத்தி தான் இந்த வீடியோவுல நம்ம டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னால நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய டெய்லி அப்டேட்ஸு, காசிப்பு, கிசுகிசு, நாட்டு நடப்பு எல்லாத்தையுமே நீங்க உடனுக்குடனே வந்து பார்த்தோன்னா, வந்து தெரிஞ்சுக்க முடியுங்க. அதாவது அ த்ரிஷா ஏன் இப்போ மூகாம்பிகை கோவிலுக்கு வந்து வரலையா? அப்படிங்கிற வந்து ஒரு கேள்வி எல்லாருக்குமே வந்து வழக்கம் போல வந்து தோன்றது தான். கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. என்னப்பா சங்கீதாவும் வந்து ஏதோ வந்திருக்கதா வந்து சொன்னாங்க. இப்போ மூகாம்பிகை கோவிலுக்கு த்ரிஷாவும், ஒரு வேளை த்ரிஷா சீக்கிரட்டா வந்து போயிட்டாங்களா? ஏன்னா கல்யாண வீட்லேருந்து கருமாதி வீடு வரைக்கும் வர்றவங்க, அந்த கோவிலுக்கு என்ன வராமலா வந்து போயிருப்பாங்க? அப்படின்லாம் வழக்கம் போல நம்ம ஆட்கள் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா, இதில கூடுதல் சமாச்சாரம் என்ன ஒண்ணுன்னா, நம்ம தளபதி விஜய் கூட எப்பயுமே வந்து பார்த்தோன்னா, ஜெகதீஷன் பழனிசாமின்னு ஒரு ஆள் சுத்திட்டு இருக்காப்புல. இவரு எதுக்கு சம்மந்தமே இல்லாம எப்ப பார்த்தாலும் சுத்திட்டு இருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தா, அவருடைய ரைட் ஹேண்டே வந்து இவரு தான். யாரு? நம்ம தளபதி விஜயோட ரைட் ஹேண்ட். ஆ ரூட் மாஃபியா பழனிசாமின்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். ஜெகதீஷ் பழனிசாமின்னு. இவரோட வேலை என்ன ஒண்ணுன்னா, இந்த நடிகர்கள் அதாவது நடிகர்கள் ஆண்கள்னாலே ஒவ்வாமைன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய பெரிய நடிகைகள். இவங்க இந்த நடிகைகள் எல்லாருக்குமே இவரு தான் கிட்டத்தட்ட ஒரு மேனேஜர் மாரி. ஏன்னா, நயன்தாராலேருந்து, த்ரிஷாலேருந்து இவங்க எல்லார்ட்டயும் வந்து பேசி, இவங்க கால் ஷீட்ட மொத்தமா பல்க்கா வாங்கி வச்சுக்குருவாப்புல. இப்ப அந்த ஹீரோயின புக் பண்றதுக்கு மத்த கம்பெனிலேருந்து யாராவது வந்து கேட்டாங்க, வச்சாங்க அப்படின்னா, இவர் அப்ரூவல் குடுத்து அதாவது இவர் மூலியமா தான் அந்த கால் ஷீட் வந்து போகும். இப்ப இவர் ஒரு 6 மாசத்துக்கு 5 மாசம், 6 மாசத்துக்கு வந்து கால் ஷீட்ட அப்படியே வந்து லாக் பண்ணி வைக்கிறாருன்னு நெனச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு அமௌண்ட்ட வந்து குடுத்து அந்த நடிகைக்கு அப்படியே செட்டில் பண்ணிருவாரு. ஆனா படத்துல நடிக்க போறப்ப, இந்த நடிகைக்கு இவ்வளவு தான் வந்து சம்பளம். இது இருந்தா தான் வந்து நடிக்க வருவாங்கன்னு சொல்லிட்டு, அந்த காச வந்து பார்த்தோன்னா, அந்த ரூட்டுங்கிற அமைப்பும் வந்து வாங்கிக்கும். இந்த ரூட்டுங்கிறது வந்து கிட்டத்தட்ட நம்ம தளபதி விஜயோட கம்பெனி தான். இவர் பினாமியா தான் வந்து பார்த்தோன்னா, ஜெகதீஷன் பழனிசாமி இருக்காருங்கிறது தான் நிதர்சனமான வந்து உண்மை. இப்ப தளபதி விஜய் மூகாம்பிகை கோவிலுக்கு வந்து போயிருக்காரு. முப்பெரும் தேவியர் இருக்கிறது. கல்வி, செல்வம், வீரம், சாணக்கியத்தனம் எல்லாமே வந்திருக்கும். அப்புறம் சுயம்பு லிங்கம்மா வந்து பார்த்தேன்னா, மும்மூர்த்திகளும் அங்க இருக்காங்க. நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர், அதுக்கப்புறமும் அம்மையார் செல்வி ஜெயலலிதா, இவங்க எல்லாருமே வந்து அங்க வந்து போய் தங்க வாழ் வந்து குடுத்துட்டு வந்தாங்க. அது சென்டிமெண்ட்டாவே வந்து அவங்களுக்கு வந்து அந்த கோவிலுடைய பக்தர்கள் அங்க போய் சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு வந்தா நடக்கிறது நம்புறாங்க. அது வந்து அவங்களுடைய ஐதீகமா வந்து கருதப்படுது. நம்ம தளபதி விஜயும் நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட அந்த ஃபார்முலாவ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. என்ன ஒண்ணு, அவரு தங்க வாள் குடுக்கல. இவர் வந்து வெள்ளி வாள் வந்து குடுத்துருக்காரு. இவர பார்க்க அங்கேயும் வந்து கோவில்ல கூட்டம் கூடிச்சு வச்சது, அது இதுன்னு எல்லாமே வந்து ஒரு பக்கம் வந்து பரபரப்பா வந்து போயிட்டுருக்கும். ஆனா, த்ரிஷா வந்தாங்களா? அப்படின்னு வந்து கேட்டா, த்ரிஷா வந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல த்ரிஷா வந்து தப்பி தவறி கூட வந்து என்னன்னா சிக்கிட்டாங்க அப்படின்னா, அத எடுத்து மிகப்பெரிய லெவல்ல வந்து வைரல் ஆகி, அது பேசு பொருளா வந்து மாறி, நம்ம ஆளோட இமேஜ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகுற மாரி லைட்டா அப்பப்போ வந்து இது பண்ணுவாங்க. ஆனா, இப்ப வந்து இதுக்கப்புறமும் வித்தக்காரன் கம்பி மேல நடக்கிற மாரி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து எடுத்து வைக்கணும். ஏன்னா, அது எதுவும் நமக்கு பாதகமாயிறக்கூடாது. மக்கள் ரொம்ப ஷார்ப்பா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சில கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல அப்படின்னு நம்ம தளபதி சைடு இருந்து வந்த இன்ஸ்ட்ரக்ஷன். அதேனால அதனால வந்து பார்த்தோன்னா, முழுக்க முழுக்க ஜெகதீஷ் பழனிசாமி ரொம்ப அவேர்னஸா வந்து பார்த்தோன்னா வந்து இருக்காரு. அந்த கோவிலுக்கு அவங்களும் வந்ததா தான் வந்து சொல்லப்படுது. ஆனா, சீக்ரெட்டா வந்து பார்த்தோன்னா வந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது வந்து ஒண்ணும் முழுமையா வந்து சொல்லப்படுதுங்க. மெயினா கோயிலுக்கு போன பர்ப்பஸ் வந்து என்ன அப்படின்னா, இப்ப இன்னும் 2 நாள்ல அவங்களுடைய வழக்கு விசாரணைக்கு வந்து வருது. ஜூன் 15ஆம் தேதி. சங்கீதா, நம்ம தளபதி விஜய் விவாகரத்து வழக்கு விசாரணைக்கு வந்து வருது. அதுக்கு முன்னாடி அந்த வழக்குல ஜட்ஜா வந்து பார்த்தோன்னா இருந்தவங்க சசிகலா. சசிகலாங்கிறவங்க தான் இந்த வழக்கு வந்து அடுத்த 2 பேரும் வந்து ஆஜராகணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. ஆனா சசிகலாவுக்கு முன்னாடி அங்க யார் இருந்தாங்கன்னா, சுஜாதான்னு வந்து ஒருத்தவங்க தான் குடும்ப நல நீதிமன்றத்தினுடைய ஜட்ஜா வந்து பார்த்தோன்னா வந்து இருந்தாங்க. நம்மாள் ஆட்சிக்கு வந்தாரு. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் வந்து பார்த்தோன்னா வரும்போதே என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுஜாதாவே மறுபடியும் அந்த செங்கல்பட்டு வந்து கோர்ட்டுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. அவங்களே வந்து பார்த்தோன்னா ஜட்ஜா இருக்கட்டும் அப்படின்னு. இப்ப 2 பேருமே வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமா தான் அட்டெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதே மாரி இப்ப சங்கீதா தரப்புக்கு ஃபர்ஸ்ட்டு ரூ. 250 கோடி குடுக்க மாட்டோம்னு சொன்ன குரூப்பு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா ரூ. 250 கோடி குடுக்குறோம்னு வந்து ரெடி ஆயிட்டாய்ங்க. இப்போ ஒரு வேளை சிஎம் ஆனதுனாலயோ, இல்ல மக்களுடைய பணம் வந்து அதிகமா புழங்குறதுனாலயோ, இது வந்து பார்த்தோன்னா செட்டில்மெண்ட்டுக்கு வந்து ஓகேவா, சரி இருக்கிற கேப்லயே இதையும் வந்து பார்த்தோன்னா வந்து முடிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற மனநிலைமைக்கு வந்தாங்களான்னு தெரில. பட் ஜட்ஜ்மெண்ட் வந்து பார்த்தோன்னா என்ன வரப்போகுது அப்படிங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும்லாம் இல்ல. ஜட்ஜ்மெண்ட் 2 பேரும் வந்து சேர போறதில்ல.
பிள்ளைங்களுக்காக நம்ம பார்த்திபன் சீதா மாதிரி வந்து வாழ போகிறாங்க. அதுதான் வந்து நடக்க போகுது. ஸோ நடக்க போகிறது இப்போ வந்து ஒரு கண்டுடைப்புக்கான ஒரு செகண்ட் ஹியரிங் செஷன் தான் வந்து சொல்லப்படுதுங்க. இதை பற்றி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.